32 வருஷம் கழிச்சு ஒரே மாதிரி சீருடை மாணவ மாணவிகளாவே மாறிட்டாங்கல்ல. ஸ்கூலுக்குள்ள நுழையும் போது என்னதான் இப்போதைக்கு வயசானாலும் நாங்க அதே மாணவ மாணவிய அந்த மனப்பான்மையோட தான் உள்ள வந்திருக்கோம். அட்டெண்டன்ஸ் எடுத்து பாடம் படிச்சு பழைய நினைவுகளை பகிர்ந்துகிட்டாங்க. இந்த ரீயூனியன் உண்மையாவே அழகா இருக்குல்லங்க. தஞ்சை மாவட்டம் கரிக்காப்பட்டி கிராமத்துல இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில 1993ஆம் ஆண்டு படிச்ச மாணவ மாணவிகள் மறுபடியும் ஒன்னா சந்திச்சிருக்காங்க. முப்பெரும் விழா அப்படின்னு ஒரு விழாவை நடத்திருக்காங்க. இந்த விழால 32 வருஷத்துக்கு முன்னாடி படிச்ச மாணவ மாணவிகள் கிட்டத்தட்ட 63 பேர் ஒன்னா சந்திச்சிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் பெல் அடிச்சதுக்கு அப்புறமா ஒரே சீருடையில உள்ள வந்தவங்க உள்ள வரட்டுமா அப்படின்னு கேட்டதோட உட்கார்ந்து பாடம் படிச்சு அட்டெண்டன்ஸ் எடுத்து அவங்களுடைய அத்தனை நினைவுகளையும் பகிர்ந்துகிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ரீயூனியன் உண்மையாவே ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய ஐயா உள்ள வந்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கரகோஷத்தோட வணக்கம் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைங்க ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி நடந்துப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த ரீயூனியனும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதை தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை அவங்க பகிர்ந்துகிட்டாங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கும் உங்களுடைய ரியூனியன் ஞாபகம் வருதா கமெண்ட் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை வழங்கியோர் மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், GT ஹாலிடேஸ், ஆலயா காட்டன் தோத்தீஸ் அண்ட் ஷர்ட்ஸ்.